மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அவர்களுடைய பாலியல் வாழ்க்கையில் செக்ஷுவல் லைஃப் என்று சொல்லுவோம் ஏற்படுகின்ற இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாதமை அல்லது ப்ரீமேச்சுவர் இஜாக்குலேஷன், அதாவது விந்து முந்துதலுக்குரிய விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் அன்பர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் 00977773562 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 077756245 மூலம் என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நாங்கள் இன்று மிக முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க போகின்றோம். இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய காரணங்களிலே முதலாவது காரணம் என்ன? இருதயம், இரத்தம், நாடி நாடங்களுக்கு இடையில வேலைப்பின்னங்கள் சம்பந்தப்பட்டது. இரண்டாவது முக்கியமான காரணம் என்னவென்றால் நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்டது. இந்த நரம்பு மண்டலம் சம்பந்தப்படுகின்ற பிரச்சனையிலே உங்களுக்கு தெரியும், அதாவது ஒருவருடைய ஒரு ஆணினுடைய ஆண்குறி விரைப்படைய வேணுமாக இருந்தால் அவருக்குரிய தூண்டல்கள் முதலிலே மூளைக்கு செல்ல வேண்டும். அதாவது ஒரு பெண்ணினுடைய மார்பகங்களை பார்க்கின்ற போதோ அல்லது பெண்ணினுடைய உடலை பார்க்கின்ற போதோ அல்லது பெண்ணுடன் அவர் ஃபோர்ப்ளே என்று சொல்லப்படுகின்ற முன் விளையாட்டுக்களை செய்கின்ற போதோ அந்த கண்ணின் மூலமாக, தொடுகை மூலமாக அல்லது மனம் மூலமாக அல்லது கற்பனை மூலமாக அவருக்குரிய தூண்டல்கள் கண்ணிலே இருந்து அல்லது தொடுகையிலே இருந்து அல்லது மனத்திலே இருந்து நேரடியாக மூளைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. எனவே இந்த மூளைக்கு எடுத்து செல்வதற்கு என்ன அவசியம்? எங்களுடைய நரம்புகள் அவசியம். அதன் பிற்பாடு மூளைக்கு சென்ற இந்த உணர்ச்சி கணத்தாக்கங்கள் எல்லாம் அந்த மூளையில இருந்து எங்களுடைய ஆண் குறிக்கு அது என்ன செய்யும்? அதுவும் நரம்புகளின் ஊடாகத்தான் விநியோகிக்கப்படுகிறது. எனவே இந்த ஆண்குறி விரைப்படைவதற்கு நரம்பு மண்டலத்தினுடைய சுகாதாரம் அல்லது நரம்பு மண்டலத்துடைய ஹெல்த் மிக 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 முக்கியமானது. எக்காரணத்துக்காவது இந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்ற விடயங்களை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அதன் பிற்பாடு ஐயோ எனக்கு தன்னுடைய மனைவிக்கு கீழ் பக்கத்திலேயோ அல்லது ஒரு பெண்ணுக்கு பக்கத்திலேயோ அல்லது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பக்கத்திலேயே போன பிறகு எனக்கு ஆண்குறியில் ஒரு உணர்ச்சியும் வரதில்லையோன்னு சொல்லி அழுவதிலே ஒரு விதமான வேலையும் கிடையாது. எனவே முக்கியமாக இந்த நரம்பு மண்டலத்தை நாங்கள் ஆரோக்கியமாக சுகாதாரமாக பேணுவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நரம்பு மண்டலத்தை எவ்வாறு ஆரோக்கியமாக பேணுவது என்றால் முதலாவது தேவையற்ற பழக்க வழக்கங்களை கைவிடுவது. இது பெரிய பிரச்சனை. ஒன்று சிகரெட் ஸ்மோக்கிங், சிகரெட் குடிப்பது. இரண்டாவதாக நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற இன்னொரு பொருள் என்ன? இந்த மதுபானம், ஆல்கஹாலை கைவிடுவது. அதே நேரத்தில் போதைப் பொருட்கள் பாவிப்பராக இருக்கலாம். ஐஸ், ஹீரோயின், மரிஜுவானா, கஞ்சா போன்ற போதைப் பொருள், பல போதைப் பொருட்கள் இருக்கின்றது. இவை எல்லாமே எங்களுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. எனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் மது அல்லது மதுபானம் ஆல்கஹாலை அறிந்தினால் நாங்கள் எங்களுக்கு நல்லாக ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு ஃபீலிங் உண்டு. அதை எலேட்டட் ஃபீலிங் என்று சொல்லுவோம் கிடைக்கிறது. அதற்கு காரணம் என்ன? இந்த ஆல்கஹாலில் இருக்கின்ற இந்த மதுபானத்தில் இருக்கிற இதனால் என்ற பொருள் போய் எங்களுடைய மூளையை தூண்டுவதன் காரணமாக அவை கூட இந்த நரம்பு மண்டலத்தில் தான் வேலை செய்வது. எனவே அனைவருமே பார்த்து கொள்ள வேண்டும், எங்களுடைய நரம்பு மண்டலத்தை நாங்கள் ஒழுங்காக பேணுவதற்கு. அதற்கு முக்கியமாக தேவைப்படுவது என்ன? எங்களுடைய ஒழுங்கான பழக்க வழக்கங்கள். எனவே பல பேர் என்னுடன் தொடர்பு கொள்வார்கள். தொடர்பு கொண்ட பிறகு டாக்டர் நான் 10 சிகரெட்ஸ் குடிக்கிறேன் சொல்லி மருந்துகள் வாங்குவார்கள். மருந்து வாங்கின பிறகு திருப்பி சொல்வார்கள், டாக்டர் சரி வரவில்லை. எனவே முதல்ல சிகரெட்டை நிப்பாட்ட வேண்டும். சிகரெட் ஸ்மோக்கிங், அதாவது புகை பிடிப்பது என்பது ஒரு பாரதூரமான பக்க விளைவைத்தான் இந்த இடத்திலே எங்களுக்கு ஏற்படுத்தும். அதை நாங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு நிப்பாட்டும். அதன் பிற்பாடுதான் மற்ற எல்லாம் சரிகள். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு கடைசியில் என்ன நடக்கணும்னா, நீங்கள் 10 சிகரெட் குடிக்கலாம், ஆனால் படுக்கையிலே கட்டிலே உங்களுடைய மனைவியை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் அல்லது படுக்கையில் உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் தோல்வி அடைய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே முக்கியமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக இந்த தகாத பழக்க வழக்கங்களை எங்களை அப்புறப்படுத்த வேண்டும். பல அன்பர்கள் வெளிநாடுகளில் இருந்து கூட என்ன நேயர்களாகவும் நோயாளிகளாகவும் என்னோட மருந்தெடுப்பவராக இருக்கிறார்கள். சரியான கஷ்டமாக இருக்கும்.
அவர்களை இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பது என்பது சரியான கஷ்டமாக இருக்கின்றது. என்றாலும் கூட நாங்கள் இயலுமான மட்டும் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்த அதாவது முதலிலே உங்களுடைய நரம்பு மண்டலத்திலே ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்றால், இந்த நரம்பு மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற போது மூளை, முன்னாள், அதே நேரத்தில் மூளையிலே இருந்து வருகின்ற மிக முக்கியமான பெண்டண்டி சோடி நரம்புகள், அதாவது கிரேனியல் நர்வ்ஸ் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் முன்னாளிலிருந்து வருகின்ற இந்த நரம்பு பின்னல்கள், இவைதான் இந்த நரம்பு மண்டலத்திலே உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே ஆரோக்கியமாக பேண வேண்டும். இரண்டாவதாக, ஏதாவது ஒரு நோய்கள் ஏற்பட்டால் அந்த நோய்களிலே இருந்து நாங்கள் நல்ல கண்ட்ரோலில், கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த நோய்களை வைத்திருப்பது. உங்களுக்கு தெரியும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்ற சாதாரணமாக நிலவுகின்ற மிக முக்கியமான நோய் என்ன? இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸ் அல்லது நீரிழிவு நோய் அல்லது இரத்தத்திலே சீனி இருப்பது. எனவே உங்களுக்கு தெரியும், இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு காலிலே ஏதாவது புண் ஏற்பட்டால் அந்த புண் லேசிலே மாறாது, கடைசியிலே நடக்கும், காலை வெட்ட வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் இந்த நீரிழிவு நோயாளிகள் சென்று உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நீங்கள் சொல்ல ஒரு வாகனத்திலே செல்லுகின்ற போது அந்த வாகனத்தில் இன்ஜின் இருக்கின்ற படத்திலே சரியான சூடாக இருக்கும். இவர்கள் அதுக்கு மேலே காலை வைத்துக் கொண்டு போவார்கள். ஏனெனில் அவர்களுக்கு உணர்ச்சி குறைவாக இருக்கு, நம்னஸ் என்று சொல்வோம், விரைப்பு தன்மை இருக்கு. என்றபடியாலே சூடு இருந்தாலும் சூடு என்று அவர்களுக்கு தெரியாது. அப்படியே வைத்துக் கொண்டு போய் ஒரு 2-3 மணத்தியால பிரயாணத்துக்கு பிறகு பார்த்தால் கால் அடிப்பக்கம் அப்படியே கொப்பளித்து போய் கொப்பளம் அமைந்திருக்கும், ஏன் அந்த சூட்டின் காரணமாக. ஆனால் அது அவருக்கு தெரியாது. சாதாரணமாக இந்த இந்து கோயிலில் உங்களுக்கு தெரியும், சாம்பிராணிகள் பிடிப்பது சாதாரண நடைமுறை. எனவே இவர்கள் வெறுங்காலுடன் சென்று சாம்பிராணி துண்டு, சிரட்டை துண்டு விழுந்திருந்தால் அந்த சிரட்டைக்கு மேலே ஒரு கால் வைத்து விடுவார்கள். எனக்கு பல பேர் அப்படி பல நோயாளிகள் எனக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சிரட்டைக்கு மேலே கால் வைத்து சிரட்டை சூடாக இருந்தால் கூட அவர்களுக்கு தெரியாது. எனவே நரம்பு மண்டலத்தை மிக முக்கியமாக பாதிக்கின்ற மிக பல பேருக்கு இருக்கின்ற ஒரு நோய் இந்த டயபெட்டிஸ். எனவே இந்த டயபெட்டிஸை முதல் தரத்திலே நீங்கள் அந்த நீரிழிவு நோயானது எங்களுடைய இந்த வெஸ்குலர் என்று சொல்லுவோம், அதாவது எங்களுடைய இருதயம், நாடி நாளங்களையும் ஒரு முக்கியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நரம்பு மண்டலத்துக்கு முக்கியமான பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே நல்லாக ஸ்ட்ரிக்ட் டயபெட்டிக் கண்ட்ரோல் மிகவும் கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டும். இப்போது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 126 மில்லிகிராம் டெசிலிட்டர், அதாவது சாப்பிடாமல் கொள்ளாமல் எடுக்கின்ற ரத்தம் 126. அதே நேரத்தில் மற்ற மில்லிமோலில் சொல்ல போனால் 6.1. அதே நேரத்தில் இந்த HbA1c எனப்படுவது 6.5. HbA1c மிகவும் முக்கியமானது. 3 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக நீங்கள் இந்த HbA1c பார்க்க வேண்டும். HbA1c ஆனது ஒரு நீரிழிவு நோயாளிக்கு 6.5 தான் இருக்கணும். இது மிகவும் முக்கியம். எனவே இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் உங்களுடைய டயட்டையோ உங்களுடைய மருந்து பாதிப்பினை வைத்திருப்பீர்களாக இருந்தால் அந்த இடத்திலே உங்களுக்கு இந்த இரட்டல் ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மையோ அல்லது விந்து முதல் வெளியேறுகின்ற தன்மையை எங்களாலே குறைத்துக் கொள்ள முடியும். எனவே முக்கியமாக இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான உன்னதமான நோக்கம் என்னென்றால், எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய மொழியிலே நல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுப்பதுதான் மிகவும் முக்கியம். எனவே கட்டாயமாக இதை பார்க்காதவர்களுக்கு மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் இந்த பெல் சைனை, மணி சின்னத்தை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லே கட்டாயமாக ஃபாலோ அப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.